ஜலாலுதீன் ரூமி. தத்துவங்கள். உன் வாழ்வில் தீப்பிடிக்க வை, உனக்குள் நெருப்பு மூட்டுவோரைத் தேடு. உங்கள் இதயத்திற்கு வழி தெரியும், அந்த திசையில் ஓடுங்கள். இறைவன் மிகவும் அவநம்பிக்கையான தருணங்களில்தான் நம்பிக்கையை விதைக்கின்றான். நேற்று நான் ஒரு புத்திசாலி, அதனால் உலகை மாற்ற விரும்பினேன். இன்று நான் ஒரு ஞானி, நான் என்னையே மாற்றிக்கொள்கிறேன். வருத்தப்படாதீர்கள், நீங்கள் இழக்கும் எதுவும் வேறொரு வடிவத்தில் திரும்ப வரும். நேசத்தால் மனிதன் புனிதப்படுகிறான். இந்த உலகம் ஒரு கனவு, ஆனால் உறக்கத்தில் இருப்பவர்கள் அதை நிஜமென்று எண்ணிக்கொள்கிறார்கள். வாசிப்பின் மூலம் கற்றுக்கொள்வாய், ஆனால் அன்பின் மூலம்தான் புரிந்து கொள்வாய். உங்கள் உள்ளத்தில் எது நடப்பட்டுள்ளதோ அதுவே மலரும். உன்னிடம் செல்வம் அதிகமாக இருந்தால் செல்வத்தை கொடு, குறைவாக இருந்தால் இதயத்தை கொடு. உடைந்த உள்ளங்களை புன்னகையின் மூலம் குணப்படுத்தி விட முடியும். இறைவனை அடைய நிறைய வழிகள் இருக்கின்றன. நான் காதலை தேர்வு செய்து கொண்டேன். அழகிய நாட்கள் உங்களை தேடி வருவதில்லை, நீங்கள் தான் அதை தேடிச் செல்ல வேண்டும். உடல் வெறும் ஆடை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அணிந்தவரை தேடிச் செல்லுங்கள், ஆடையை அல்ல. உங்கள் வார்த்தையை உயர்த்துங்கள், குரலை அல்ல. மழைதான் பூக்களை வளர்க்கின்றது, இடி அல்ல. அறிவு என்பது நீ எதை அறியக்கூடாது என்பதை அறியும் கருவி. ஒவ்வொரு வழியும் தூதுவர்களே, ஆனால் ஒவ்வொரு தூதுவனும் கொண்டு வரும் செய்திகளை நாம் படிக்க தவறிவிடுகின்றோம். இரை தேடும்போது மட்டும்தான் சிங்கம் மிகவும் அழகாக இருக்கின்றது. நாம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்றுக்கொள்வதே பொறுமையாகும். நீ கடலில் கலந்திருக்கும் ஒரு துளி அல்ல, ஒரு துளிக்குள் ஒளிந்திருக்கும் பெருங்கடல். ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ள மறுப்பதே வெறுப்பு ஆகும். நிபந்தனை இல்லாமல் ஒருவரை ஏற்றுக்கொள்வதே அன்பாகும். நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை ஏற்க மறுப்பதே கோபம். சிறகுடன் பிறந்த நீ வாழ்க்கையில் தவள விரும்புவது ஏன்? அன்பு மட்டுமே முழுமையானது, நாமெல்லாம் வெறும் சிதிலங்களே. மனித மனம் காதலை விட்டுவிட்டால் எஞ்சுவது இரத்தமும் சதையும் மட்டுமே. அழகு நம்மை சுற்றியே உள்ளது, ஆனால் அதை தெரிந்து கொள்ள பூந்தோட்டத்திற்குள் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். உங்கள் தற்போதைய சூழ்நிலைகள் நீங்கள் எங்கே செல்ல முடியும் என்பதை தீர்மானிக்காது. நீங்கள் எங்கே தொடங்குவீர்கள் என்பதை மட்டுமே அவற்றால் தீர்மானிக்க முடியும். ஒரு அகல்விளக்காய் ஆகிவிடு, ஒரு ஏணியாய் மாறிவிடு. ஒரு உயிர்காக்கும் படகாய் தத்தளிப்போரை கரை சேர். காயப்பட்ட ஆன்மாவுக்கு ஔடதமாக இரு. ஒரு நாடோடி மேய்ப்பானைப் போல சகலத்தையும் உதறிவிட்டு இல்லத்தை விட்டு வெளியேறிவிடு. காதலர்கள் இறுதியில் எங்கேனும் சந்தித்துக் கொள்வதில்லை, அவர்கள்
ஒருவருக்குள் மற்றவராக இருந்து வருகிறார்கள். உயிரை விட்டு கொண்டிருப்பவனின் கடைசி உள்மூச்சும் வெளிமூச்சும் தான் இந்த வாழ்க்கை. அதில் அன்பை தவிர வேறு எதையும் விதைக்காதீர். சரணடைவதைத் தவிர மற்ற அனைத்தும் அர்த்தமற்றதாக இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஆனால் சில ஆன்மாக்களே வாழ்வை சுவைக்கின்றன. பெண்கள் மென்மையான ரோஜாவை போன்றவர்கள். ஆனால் அவர்களை கவனமாகவும் மரியாதையாகவும் கவனித்து கொண்டால் அழகாக மலருவார்கள். நீங்கள் போகும் வழியில் கவனமாக இருங்கள். மனித உள்ளங்களை புண்படுத்தி விடாதீர்கள். பூந்தோட்டத்திற்கு செல்லும்போது நீங்கள் மக்களை பார்ப்பீர்களா, இல்லை மலர்களை பார்ப்பீர்களா? எப்போதெல்லாம் எதிர்ப்புகள், கணக்கெடுப்புகள், பேரம் பேசுதல் இல்லாமல் நட்பை கையாள முடிகிறதோ மெய்யாகவே நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் வெறுமனே நீங்களாக இருங்கள். யாரோடும் உங்களை ஒப்பிடவோ போட்டியிடவோ செய்யாதீர்கள். எல்லோரும் உங்களை மதிப்பார்கள். முடிவில்லாத பிரச்சனைகள் மலை போல் பொழிந்தாலும் வண்ணமயமான வானவில் கடைசியில் தோன்றும். உங்களை நண்பர்களுடன் இணைத்து கொள்ளுங்கள். ஆன்மாவின் சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். யார் ஒருவன் நல்ல நண்பனை தேடிக்கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு கண்ணாடி தேவையில்லை. அன்புக்குரியவர்களை தேடிக்கொள்ளுங்கள். நீங்களும் அன்புக்குரியவர்களாக மாறிவிடுவீர்கள். இருண்ட மேகங்களிலிருந்து தான் கனமழை பொழிகிறது. கதவின் பூட்டு நீங்கள்தான் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அதை திறக்கும் சாவியே நீங்கள்தான். நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ உங்களால் அவ்வளவு அதிகமாக கேட்க முடியும். பயணம் உங்கள் வாழ்க்கையில் அன்பையும் ஆற்றலையும் மீண்டும் கொண்டு வருகிறது. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடுகிறது. உங்களுக்கு உயிர் கொடுக்கும் சக்தி ஒன்று உள்ளது. அதை தேடுங்கள். அமைதியாக இருங்கள். கடவுளின் கரத்தால் மட்டுமே உங்கள் இதயத்தின் சுமைகளை அகற்ற முடியும். நீங்கள் கடவுளுடன் தனிமையில் இருக்கும்போது மட்டுமே உண்மையான ஓய்வு கிடைக்கிறது. இதய வீட்டிற்குள் வாருங்கள். அங்கே அமைதியும் ஆறுதலும் உள்ளது. துக்கங்களால் நிறைந்திருக்கும் இதயத்தை நிராகரிக்காதீர்கள். கடவுளின் புதையல்கள் உடைந்த இதயங்களில்தான் புதைக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஆன்மா உங்களை தேடும்போது அதன் பாதையில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள். வாழ்க்கையின் நோக்கம் அன்பாக மாறும்போது அனைத்து சந்தேகங்கள், விரக்தி மற்றும் அச்சம் போன்றவை முக்கியமற்றதாகிவிடும். உங்கள் சொந்த ஆன்மாவை அறியும் ஆசை மற்ற எல்லா ஆசைகளையும் அழித்துவிடும். நீங்கள் முழு மனதுடன் அன்பை தேடும்போது அதன் எதிரொலியை நீங்கள் பிரபஞ்சத்தில் காண்பீர்கள். நீரோடையில் உள்ள நீர் பலமுறை மாறியிருக்கலாம், ஆனால்
சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் பிரதிபலிப்பு அப்படியேதான் உள்ளது. எந்த ஆழமான கேள்வியின் உள்ளேயும் பதில் உள்ளது. ஒவ்வொரு முறை தேய்க்கப்படும் போதும் நீங்கள் எரிச்சல் அடைந்தால் உங்கள் கண்ணாடி எப்படி பளபளப்பாகும்? அன்பில் முட்டாள்தனமாக இருங்கள், ஏனென்றால் அந்த அன்பில்தான் எல்லாம் அடங்கியுள்ளது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்குள்ளேயே உள்ளது. அனைத்தையும் உங்களிடமே கேளுங்கள். உங்களை அச்சப்படுத்துபவர்களையும் துன்பப்படுத்துபவர்களையும் புறக்கணியுங்கள். அன்பில் சூரியனைப் போன்று இரு, நட்பில் நதி போன்று இரு, குறைகளை மறைப்பதில் இரவு போன்று இரு, பனியில் மணல் போன்று இரு. நீ என்பது வெறும் சிந்தனைதான். வானம் நோக்கிய பாதை உனக்குள் இருக்கிறது. அன்பின் சிறகுகள் மட்டும் இயக்கு. ஆத்ம திருப்தியுடன் ஒரு செயலை செய்யும்போது தெளிந்த நீரோடையில் சலசலத்து ஓடும் நீர் போல மனதில் மகிழ்ச்சி ஊற்று பெருகும். காண இயலாததை ஒவ்வொருவரும் காண்கிறார்கள், அவரவர் இதயத் தெளிவின் அளவிற்கு ஏற்றாற்போல. That's all from this video. Thanks for watching. If you have any suggestion or feedback, comment below.